ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். கேபாப் சிங்கருக்கோ நம்ம டீச்சருக்கோ எப்படி லவ் கனெக்ஷன் ஆகுது அப்படின்றது தான் இந்த சீரீஸு. இந்த சீரீஸில் 2 மெயின் லீட் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டீச்சரு, இன்னொருத்தர் வந்து கேபாப் சிங்கரு. சம்மந்தமே இல்லாத இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எப்படி காதலை பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்றது தான் ஃபுல் ஸ்டோரியாக இருக்க போது. நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம என் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இருந்துட்டு நம்மளோட டீச்சரை தான் காட்டுறாங்க. அவரோட பேர் வந்து அஞ்சுனே நம்ம சொல்லலாம். அஞ்சுன் வந்துட்டு பிடிஎஸ் மாதிரி ஒரு குழு இருக்காங்க. அந்த குழுவில் ஒருத்தவனை இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனோட பேர் செலின். டக்குன்னு பார்த்தா அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். டே நீ என்னடா இங்கே பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்க, அதை விட்றா, என்ன பிடிச்சிருக்கா அந்த குழுவில் இருக்கவனுங்களை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவன் வந்து கேட்டுக்கிட்டு இவன் அப்படியே கிஸ் பண்ண வரான். கடைசியில் பார்த்தா இதெல்லாம் அவனுக்கு கனவு தான். இவனும் முழிச்சு பார்த்துட்டு ஐயோ இதெல்லாம் கனவா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்குள்ள அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க இவன் எவ்வளோ தீவிரமான செலினோட ஃபேன்ட்டு. சுற்றி முற்றி அவனோட ஃபோட்டோவாக தான் இருக்கு இவன் ரூம் ஃபுல்லும். அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு ஸ்கூலில் தான் கட்டுறாங்க. கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட அஞ்சோன் சார் வந்துட்டு வெளில போயிட்டுருக்காரு. அப்போ இன்னொரு சார் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி இந்த ஸ்டாஃப் ரூமில் வச்சுறீங்களா அப்படின்ட்டு பல்காக ஒரு புக்ஸ் கொடுக்குறாங்க. இவரு எடுத்துகிட்டு போயிட்டுருக்குள்ள டக்குன்னு ஒருத்தர் மேலே மோதி கீழே விழுந்துடுறான் நம்மளோடைய அஞ்சோன் சார். இவரும் நிமிர்ந்து பார்க்க வேற யாரும் இல்லைங்க, அந்த A1 ஹிப்ஹாப்ல இருக்கால அதில் உள்ள செலின் தான். இவர் எங்கடா இங்க அப்படின்ட்டு நம்மளோட அஞ்சோன் சார் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு போகிறான். இந்த ஸ்கூலில் இவனுக்கு எப்படி வேலை கிடைச்சது அப்படின்றத காட்டுறாங்க. ஏன்னா நம்ம அஞ்சோன் சார் வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு டீச்சர் தான். அவர் வந்துட்டு எல்லா ஸ்கூலுக்கும் அட்டன் பண்ணியிருக்காரு இன்டர்வியூ. ஆனால் யாருக்குமே இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துக்கிட்டு பிடிக்கல. அதனால எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ கடைசியாக அட்டன் பண்ண ஸ்கூல்லையும் இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி படுத்துட்டு இருக்கான். அப்போ அவனோட ரூம்மேட்டாக இருக்கவன் அவன் வேற யாரும் இல்லை, அந்த A1 அப்படின்ற அந்த ஹிப்ஹாப் குரூப் இருக்குல்ல அதில் இவன் ஒரு மேனேஜராக இருக்கான். இவனோட ஃப்ரெண்டு தான், ரொம்ப நாள் ஃப்ரெண்டு போல். அவனும் இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதடா, அடுத்த இன்டர்வியூக்கு வந்து ரெடி ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போக இவனும் இருந்துக்கிட்டு நம்மளுடைய செலினோட ஆல்பம் சாங்கை கேட்டுட்டு இருக்கான். அவன் கோட்ஸோட ஒரு சாங் பாடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு இவனும் மோட்டிவேஷ்னலாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கான் அடுத்த இன்டர்வியூக்கு. அவனோட ஃப்ரெண்டு பேர் ஜி. அவன் இருந்துட்டு எங்கே கிளம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, டே இந்த மாதிரி அடுத்த இன்டர்வியூக்கு போகிறேன்டா ஸ்கூலுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல, இந்த டைம் கரெக்டாக கண்டிப்பாக உனக்கு கிடைச்சிருண்டா அப்படின்ற மாதிரி அவனும் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு கிளம்புறான். இவனு வந்துட்டு அந்த செலினோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டுக்குள்ள டக்குன்னு வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் நாபிட் அப்படின்ற அந்த ஒரு ஹை ஸ்கூல்லேருந்து இவனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இவனோட ரெஸ்யூமை. இவனுக்கும் அங்கே வேலை கிடச்சிருது. இவனும் ரொம்ப சந்தோஷமே படுறான். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு செலினோட ஃபோட்டோவெல்லாம் கை ஹைஃபை மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பான். அதில் போய் ஹைஃபை தட்டிட்டு இங்கே பற்றி எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நீ நம்பிக்கை கொடுத்தது தான் எனக்கு அப்படின்ட்டு இவனே பாராட்டிட்டு இருக்கான் நம்மளோட செலினை. இப்போதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த இவன் மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவனுக்கு 29 வயசாங்க. பார்த்தா அப்படி தருதான், இப்போதான் ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கான். சரி அதெல்லாம் விடுங்க. இவன் இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் என்னத்தை மறைக்கிறான்னா A1 இருக்குல்ல அந்த ஹிப்ஹாப் இதை இவனுக்கு தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்க அதை பற்றி பேசினா கூட இவனுக்கு ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு கிடக்குறான். ஏன்னு தெரில, எதுனாலும் எனக்கு தெரில. இப்போ நம்ம ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. அங்கே இருந்துட்டு ஸ்கூல் மேனேஜர் இருந்துட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு எல்லா டீச்சர்ஸ்க்குமே. அங்கே செலின் வந்து உட்காந்துட்டு இருக்கான். என்ன இவன் இங்கே உட்காந்துட்டு இருக்கான், எதுனாலே தெரில, ஐயோ நம்மளுக்கு வேறு ஹார்ட் வேறு துடிச்சு வெளில உளுந்துரு போலையே அப்படின்ட்டு இங்கே அஞ்சோன்னு வந்துட்டு புலம்பிகிட்டே இருக்கான். இப்போ எதுக்கு இவன் வந்திருக்கானா, அந்த ஸ்கூலுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அதான் ஆடு, அதில் மாடலாக நடிக்கிறதுக்காக செலின் வந்திருக்கான். அதை பற்றி அங்கே தான் பேசி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆடை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அங்கே நம்ம செலின் பக்கத்துலேருந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க, எனக்கு நல்ல டீச்சர் வேணும் இந்த ஸ்கூலெல்லாம் சுற்றி காட்டுற மாதிரி இந்த ஆடுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவும் இந்த சார் இருக்காரு இவர் பண்ணுவார் அப்படின்ட்டு இங்கே ஒரு சீனியர் ஸ்டாஃபை காட்டுறாங்க. ஆனால் செலின் வந்துட்டு இல்லை எனக்கு அவர் தேவையில்லை, எனக்கு நான் அஞ்சோன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே இருந்துட்டு அஞ்சோன்னு சொல்கிறான் நம்ம செலின்னு. இங்கே அஞ்சோனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது இந்த பையன் நம்மள கேட்குறானே அப்படின்ட்டு. எதுக்கு நான் தானா அப்படின்ற மாதிரி இவனும் வந்து கேட்டுட்டு இருக்கான். ஆமாம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி இங்கே செலின்னு சொல்ல, இங்கே பிரின்ஸிபல் இருந்துட்டு இல்லை அவர் இப்போ வந்து புது ஸ்டாஃபு, இந்த ஸ்கூலை பற்றி அவ்வளோக்கும் அவருக்கு தெரியாது, நான் வந்து சீனியர் ஸ்டாஃபை சொல்கிறேனே அவர் உங்களுக்கு கரெக்டாக வந்து கைட் பண்ணுவார், ஆடுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு அஞ்சோன் தான் வேணும் ஏன்னா அவர் தான் என்னோட டைப் அப்படின்ற மாதிரி சொல்ல, டைப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை ஒரே செட் ஆஃப் ஏஜென்ட்ஸ் நான் நினைக்கிறேன், அவர் எனக்கு பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படின்ற மாதிரி இங்கே செலின்னு சொல்ல, மேனேஜ்மெண்ட் வந்துட்டு செலின்னு சொல்கிறதுனால அஞ்சோனே வச்சு நீங்கள் ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்க இங்கே அஞ்சோன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஜெய்கிட்ட, டே என்னடா என் ஸ்கூலுக்கு வந்திருக்கான் செலின்னு, உனக்கு இதை பற்றி முன்னே தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் வர மாதிரி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவன் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்டா, திடுத்துப்பட அவன் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான், அதனால தான் உன்கிட்ட சொல்ல நான் மறந்துட்டேன் அப்போ நம்ம சொல்ல, ஒரு A1 மேனேஜ் மாதிரி பேசியாடா,
ஏன்டா அவன் எங்கே போவான்னு கூட உனக்கு தெரியாதாடா, எனக்கு இப்போ பதட்டமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி இவனும் கத்திட்டு போய் சாப்பிட்றதுக்கு உட்காடுறான். அங்கே போனோடனே ஜெய் இருந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். டேய், அவன் உன் கூட ஆக்ட் தானே பண்ண போகிறான், நீ இங்கே அவனை நினச்சி உருகிறத விட்டுட்டு அவன் கூட பக்கத்தில் நின்றுட்டு ஏ ஹோ ஹா ஹோன்ட்டு அவனை பற்றி உருகிட்டு இருக்கலாம்லடா அப்படின்னு நம்ம சொல்ல, டேய் போடா, எனக்கு வேற நான் அவனை தூரத்துலேருந்து பார்க்குற வரையும் எனக்கு சந்தோஷம்தான், கிட்ட போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குடா அப்படின்னு நம்ம சொல்ல, டேய் அதெல்லாம் ஒரு மேட்டரும் இல்லைடா, 3 நாள் தானே பண்ணி கொடுறா, போடா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜெய் சொல்ல, போடா என்ஜாய். அவரு என்னம்மா சொன்னாரு, நான் அவரோட டைப்னா என்ன டைப்பு, நான் அழகா இருக்கனா, என்ன மாதிரி அழகான பையனை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்ன மாதிரி இவன் இங்க பேசிட்டு இருக்கா. இங்க ஜெய் இருந்துட்டு ஏஞ்சிடுறான். டேய் உக்காடுறா போதும்டா அப்படின்ற மாதிரி இங்க அஞ்சோன்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அங்க இருந்துகிட்டு ஸ்டூடெண்ட்லாம் இருந்துட்டு செலின் வராரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப இங்க அஞ்சோன்னு இருந்துட்டு டிப்பு டப்பா வந்திருக்கான், கோட் சூட்லாம் போட்டு. என்ன சார், எங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு டேரக்டா இங்க வந்துட்டீங்களா, புதுசா இருக்கு உங்க காஸ்டியூம்லாம் அப்படின்ற மாதிரி அங்க சொல்ல, என்ன என் காஸ்டியூமுக்கு என்ன, நினைக்க நான் இப்படி தானே வருவேன் அப்படின்ட்டு அங்க அவனுங்களை சமாளிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கக்குள்ள அங்க சேலம்ல இருந்துக்கிட்டு குட் மார்னிங் மிஸ்டர் அஞ்சோன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க தான், இது உண்மைதானா, குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி இவனு சொல்லிட்டு, நீங்க என்ன ரெக்கார்டிங் தானே வரீங்க, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் நடந்து வந்துட்டு இருப்பான். அப்ப என்ன நானும் இவரும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா நடந்து போயிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி இவன் இங்க மனசுக்குள்ள பேசிட்டு இருக்கக்குள்ள பிரிட்டி அப்படின்ற மாதிரி இங்க சரின்னு சொல்லுவான். பிரிட்டின்னோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்கூல் கேம்பஸ் தானே அப்படின்ற மாதிரி இவனும் பேச்ச மாத்துறான். ஆமா, நீங்க எதுக்கு என் கண்ணை பார்த்தே பேச மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இங்க சரின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் நர்வஸ் அவ்வளோதான், நீங்க வேணும்னா என்னோட பெட்டரான டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்கள பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க தான் என்னோட டைப். எனக்கு புரியுது, நான் உங்க ஏஜ் கொஞ்சம் வைபா இருக்கும் தான், இல்ல நீங்க தான் என்னோட டைப், அது ஐடியல் டைப் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட வந்து அவனோட தலையில இருந்து முடியை எடுத்து கீழே போட்டு இப்படி சொல்ல, இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப ஷாக்கு. அப்படியே 2 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி இங்க செலோனை காட்டான். குளிச்சுட்டு இவனு வெளில வரான். அவன் வந்துட்டு அவங்களோட ஹிப்ஹாப் குரூப்பை இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த இன்டர்வியூ போட்டு பார்த்துட்டு இருக்கான். இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தவன் இருக்கான், அவனோட பேர் ஜடா. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல. ஆங்கர் வந்துக்கிட்டு, இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா, நீங்கள் எப்போலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்கள் ஹை ஸ்கூல்லேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான் செலின்னு. அப்போ இவனோட மேனேஜர் வந்துட்டு, ப்ளீஸ் அந்த ஆடை பற்றி கன்சிடர் பண்ணு, இன்ஃபர்மேஷனை போய் பாரு அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு அவனோட மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருப்பான். அந்த ஆடு வேற எதுவும் இல்லை, நம்மளுடைய ஸ்கூலோட ஆடு தான். இவன் ரிஜெக்ட் பண்ணியிருப்பான் முன்ன. இப்போ திரும்பி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் போய் பார்க்கல, அங்கே அஞ்சனோட பேரை கேட்டோடனே அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தோன்னே இவனுக்கு உடனே வந்துட்டு அந்த ஆடுக்கு ஓகே சொல்லிட்டு தான் இந்த ஆடுக்குள்ள அவன் வந்திருப்பான். அதை தான் இந்த சீனில் நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. இப்போ அவனோட ஃப்ரெண்டுக்கும் இந்த ஆடுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரில. அப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்கக்குள்ள ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு சிலைன்னு கத்திட்டு வந்துட்டு இருக்கக்குள்ள அந்த இடத்த விட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி ஷூட்டிங்க்கு போயிட்டாங்க. அப்படியே இந்த சீன் கட் பண்ணி அடுத்த சீனில் நம்மளுடைய அஞ்சோனோட ஃப்ரெண்டு ஜெயை தான் காட்டாங்க. அவன் தான் வந்து A1 மேனேஜர் இல்லை, அதில் இன்னொரு ஹீரோ இருப்பான், அதான் ஜடா. அவனுக்கு வந்து இவன் தான் மேனேஜரு. இந்த மாதிரி இவன் ரொம்ப நேரம் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு நின்றுட்டே கொடுத்தனால இவனுக்கு கால் பெயின் வந்திருக்கும் போல. இவனை போய் வந்தோடனே தண்ணியை கொடுக்குறான், ஆனால் அதை வாங்கிக்க மாட்டான். ஆக்சுவலாக இவனுங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இவன் வந்து, டே ஒரு மூவி கான்ட்ராக்ட் வந்திருக்குல்ல, அதை ஏன் நீ பண்ண மாட்டேன்னு சொல்கிற அப்போ நம்ம சொல்ல, நீ அதெல்லாம் விடு, நீ உனக்கு புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான்ல அப்படி தானே அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் கேட்க, ஜடா ஆமாம் அப்படின்ற மாதிரி ஜெயும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு, இங்கே பாரு அந்த மூவிலலாம் நடிக்க முடியாது, நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவன் கிளம்பி போயிட்டான். இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னு தெரில. அந்த புது பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு நம்மளுக்கு தெரில. இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டை தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அஞ்சோன்னு இருந்துக்கிட்டு ஒரு ட்ரீம்லேயே இருந்துட்டு இருக்கான். செலின் கூட நம்ம பேசுகிறோமா, நம்ம பழகுறோமா அப்படின்ட்டு இவன் இந்த ட்ரீம்லேயே இருக்கக்குள்ள இவன் பேசிக்கிற கான்வர்சேஷனை விட்டுட்டு வேற ஏதோ பேசுறதும் அந்த மாதிரி இருக்க அங்கே டேரக்டருக்கு ரொம்பவே டென்ஷனும் ஆகுது. இவனோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ பிடிக்கல, கேமராலே இவனோட நடிப்பு வந்து அவ்வளோக்கும் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக இல்லை அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பிரேக்கும் விடுறாங்க. இவன் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காரக்குள்ள மற்ற ஸ்டாஃப்லாம் வந்துட்டு, எப்படி போச்சு உங்களுக்கு ஷூட்டிங்லாம், நல்லா போச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா தான் போச்சு. ஆமாம், அவர் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி இல்லை, அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க குரூப்பில் இன்னும் ஒரு 5 பேர் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னு சொல்லோனே இவனுக்கு வந்துட்டு
5 பேர் அடே 4 பேர் தானே இருக்காங்க. ஒருத்தர் நீக்கிட்டாங்கடா அப்படின்ற மாரி இங்க இருந்துகிட்டு அர்ஜுன் பேசிட்டு இருப்பான் மனசுக்குள்ளேயே. இவங்க வெளில யாருக்கும் தெரியாத மாரி காட்டிக்கிறான். இந்த மாரி அந்த குரூப்ல எத்தன பேர் இருப்பாங்க அப்படின்ற மாரி அர்ஜுன்ட்டே கேட்க, நான்லாம் வந்து டிவி ஷோவே பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாரி சமாளிச்சிடுறான். இதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப காமெடியாவே இருக்கு. இங்க அர்ஜுனோட ஆக்டிங்கும் சூப்பராவே இருக்கு. இங்க செலேன காட்ட செலேனோட மேனேஜர் வந்து உட்காந்துக்கிட்டு, இந்த மாரி அர்ஜுன் இருக்கார்ல, அவருடைய பிரசன்ஸ் வந்து கேமரால சரியாவே இல்ல. வேற ஸ்டாஃப்ப போட்ட சொல்லிடலாமா? உங்க கூட வேற டீச்சர வந்து கம்யூனிகேஷன் குடுக்கறதுக்கு வச்சுக்கலாமா? அப்படின்ற மாரி இங்க கேட்க, இல்ல ஏன் அவரே இருக்கட்டும். நான் தான் சொல்லிட்டேன்ல அவர் போதும். அவரு ஓகேவா உங்களுக்கு? ஏன் அவருக்கு என்ன? அவன் கியூட்டா தானே இருக்கான். அப்படின்ற மாரி இங்க இருந்துட்டு செலின் சொல்லிட்டு இருப்பான். அவன பார்த்துக்கிட்டே, அப்படியே ஷூட் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, இங்க அப்ப நம்மளோட அஞ்சனோட அம்மா வந்து கால் பண்ணிட்டு இருக்கக்குள்ள, இவனும் இருந்துகிட்டு ஒரு ரூம்ல போய் பேசிட்டு இருக்கான். பேசி முடிச்சதுக்கப்புறம் அதே ரூமுக்கு தான் கொஞ்சம் அந்த சைடு இருந்துக்கிட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்கு செலைன் வந்திருப்பான். இவன் செலைன பார்த்தோனே டக்குன்னு கீழ குனிஞ்சிட பால் உருண்டு வந்துடும். இவனும் அந்த பால எடுத்துக்கிட்டே போய் ஒளிஞ்சுக்க, டேய் டேய் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அங்க செலைனும் வந்துட்டு ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ட்டு அந்த சைடு வந்து பார்க்க இவன் இப்படி உட்காந்துருப்பான் குனிஞ்சுக்கிட்டு. அதை பார்த்துட்டு ஏன் இப்படி உங்களுக்கு ஸ்வெட் ஆயிருக்கு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன இவ்வளோ சுடுது உடம்பு? அப்படின்ற மாரி கீழ வந்து அவன தொட்டுட்டு சொல்ல, "அ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சாப்பிட்டேன்ல இப்பதான். அதனால தான் இருக்கும்." அப்படின்னு அவன் சொல்ல, "ஏன் உங்களுக்கு நான் வந்து என் கூட ரெக்கார்டிங் பண்றதுக்கு கூப்பிட்டதுக்கு உங்களுக்கு எதுவும் தயக்கமா இருக்கா? உங்களுக்கு பிடிக்கலையா?" அப்படின்ற மாரி இங்க செலின் கேட்க, "இல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் நர்வஸ் தான். வேற ஒண்ணும் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! நான் கூட தப்பா நினைச்சுட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ?" அப்படின்ற மாரி சொல்ல, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன் உங்கள பிடிக்காம போகும்? இங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்க்கும், ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே உன்ன பிடிக்குதுல்ல." அப்படின்ற மாரி சொல்ல, "ஓ! அப்படியா? சரி ஓகே. வாங்க போலாம்." அப்படின்ற மாரி இங்க இருந்துகிட்டு சிலைந்து நின்னுட்டு அவன கூப்பிட, ஓகே அப்படின்னு ஏஞ்சி நிப்பான். இதோட இந்த பார்ட் முடிஞ்சிருது மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, மறக்காம உங்களோட பிஎட் லவ்வர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் என்னோட சேனல்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வந்து என் மேல கடுப்பா இருந்திருப்பீங்க. டாக்டர் வெர்சஸ் போலீஸ் ஏன் போடல அப்படின்ட்டு. அந்த வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துகிட்டே இருக்கு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். இருந்தாலும் என்கிட்ட அப்லோட் பண்ண முடியல. எப்பயுமே வந்து காப்பிரைட் கிளைம் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த வீடியோவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அப்லோட் பண்றேன். காட் கிரேஸ் வந்துச்சுன்னா நீங்க பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. டாட்டா, நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அடுத்த வீடியோ நாளைக்கே வந்துரும். ஏன்னா அது ஆல்ரெடி 4 எபிசோட் விட்டாங்க. நான் 2 எபிசோட மிங்கிள் பண்ணி தான் இந்த எபிசோட உங்களுக்கு குடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க மக்களே. லைக் மட்டும் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் நீங்க குடுக்குற எனக்கு எப்படி சொல்றது ஒரு அவார்ட் மாரி. அத பண்ணிடுங்க. டாட்டா.